நண்பர்களும் கோவில் புதையலும். ஒரு நகரத்தில் ரகு, சிவா, விக்ரம்னு 3 நண்பர்கள் இருந்தாங்க. கோடை வெப்பத்தை தாங்க முடியாத ரகு தன்னோட சொந்த கிராமத்துக்கு போகலான்னு முடிவெடுத்தான். அதை தன்னோட நண்பர்கிட்ட சொல்லும் பொழுது தாங்களும் வர்றதாக சொன்னாங்க. ரகு, சிவா, விக்ரம் 3 பேரும் கிராமத்தை வந்து சேர்ந்தாங்க. அப்போது சிவா ரகு, இன்னும் உங்கள் ஊருக்கு எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ரகு, இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டா, கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு வயல் தெரியும், அந்த வயலை தாண்டினதும் நம்ம ஊர் வந்துடும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சிவா, இன்னும் கொஞ்சம் தூரமா அப்படின்னு மலைச்சி போய் நின்னான். கடைசியாக 3 பேரும் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. கிராமத்துக்கு வந்த ரகுவை பார்த்து ஊர்க்காரர் ஒருத்தர், என்னப்பா ரகு, எப்படி இருக்க, ஊரில் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாரு. இப்போதாங்க வரேன், ஊரில் எல்லோரும் நல்லா இருக்காங்க, அப்புறம் இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சிவா, விக்ரம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஊர்க்காரர், சரிப்பா, எனக்கு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சு அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரகுவோட ஃப்ரெண்டு விக்ரம், ரகு, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போகலாமே அப்படின்னு கேட்குறான். ரகுவும், சரி வாங்கடா, நம்ம காட்டில் இருக்க குளத்துக்கு போய் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. காட்டுக்குள்ளே வந்த ரகு, சிவா, விக்ரமும் காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிவா, சிட்டியில் இருக்கிறத விட கிராமத்தில் வெயில் எவ்வளோ பரவாயில்ல ரகு, பின்ன எல்லா மரத்தையும் வெட்டிட்டா எப்படி வெயில் கம்மியாக இருக்கும், சிட்டியில் நிற்க கூட நிழல் இல்லை. அப்போது விக்ரம் சொல்கிறான், டேய் அங்கே பாருங்கடா, ஏதோ கோவில் கோபுரம் மாதிரி இருக்குது. ஆமாண்டா, அது இந்த கிராமத்தோட காட்டுக்கோவில் தான், ஆனால் அதை யாரும் பராமரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது அங்கே போகலாம் ரகு அப்படின்னு சிவா சொல்ல, விக்ரமும், ஆமாண்டா, அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்க, சரிடா வாங்க போகலாம்னு ரகுவும் கூட்டிகிட்டு போகிறான். கோவிலுக்கு பக்கத்தில் வந்த சிவாவுக்கும் விக்ரமுக்கும் ஒரே ஆச்சரியம். காட்டுக்குள்ளே இருக்கிற கோயில் இவ்வளோ கலை வடிவமாக இருக்கிறத பார்த்துட்டு அசந்து போகிறாங்க 2 பேரும். ஆனால் ரகு உள்ளூர் ஆளுங்கிறதுனால அவனுக்கு பெருசாக எதுவும் தெரியல. 3 பேரும் கோவிலோட கல்வெட்டுகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. டேய், உங்கள் காமெடியெலாம் வெளியே வச்சுக்கோங்க, நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், இல்லைனா இருட்ட ஆரம்பிச்சிரும்னு சொன்னான் ரகு. சிவா மரத்துக்கு பின்னாடி ஏதோ குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறத பார்க்குறான். அதை ரகு கிட்ட சொல்லும் பொழுது, ஆமாண்டா அது குகை தான், ஆனால் அதை முதல்ல திருடங்க அவங்களோட திருட்டு பொருளை பதுக்கி வைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதை யாரும் பயன்படுத்துறதில்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு விக்ரம், அப்போது உள்ளே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் இருக்கும்ல, நாம் ஏன் உள்ளே போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டான். அதுக்கு ரகு, இல்லை விக்ரம், இந்த குகையை பல வருஷமாக மனுஷங்க பயன்படுத்துறது இல்லை, அதனால் உள்ள பாம்பு, தேல் மாதிரி விஷ ஜந்துக்கள் இருக்கும், அதனால் நாம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான். சிவாவும், ஆமாண்டா, எனக்கும் உள்ளே போய் பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னான். ரகு சொன்னால் கேட்கவா போகிறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னான். குகைக்கு உள்ளே வந்த ரகு, சிவா, விக்ரம் 3 பேரும் குகையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆதிவாசிகளோட குகை ஓவியத்தை குகையோட செவுத்தில் பார்க்குறாங்க. கீழேயே விலங்குகளோட எலும்பு துண்டையும் பார்க்குறாங்க. அப்போது குகைக்கு அந்த பக்கமாக இருந்து ஏதோ பொருள் மினுமினுக்கிற மாதிரி பார்த்துட்டு 3 பேரும் அந்த பக்கமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கிட்ட போகும்போது தான் தெரியுது அது எல்லாமே மனிதர்கள் பயன்படுத்தின பழைய கால பொருட்கள்னு. அந்த பழங்கால பொருட்களில் இருந்து ரகுவும் விக்ரமும் ஒரு வாள் எடுத்து ராஜா மாதிரி நடித்து பார்த்துக்கிட்டோம், டான்ஸ் ஆடிக்கிட்டோம், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சரி சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலான்னு ரகுவோட பாட்டி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அடடே வாப்பா ரகு, எப்படி இருக்க, ஊரில் அம்மா அப்பா எல்லோரும் எப்படி இருக்காங்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? ஒன்று ஒன்றா கேளுங்க பாட்டி, எல்லோரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் இவங்க என்னோட நண்பர்கள் சிவா, விக்ரம். வாங்கப்பா, இது உங்கள் வீடு மாதிரி.
அப்புறம் நைட்டுக்கு என்ன சமைக்கட்டும்ப்பா? அது இருக்கட்டும் பாட்டி. காட்டுக்குள்ளே இருக்க கோயில் பின்னாடி ஒரு குகை இருக்குல்ல, அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது ஏதோ சுரங்கப்பாதை மாதிரி பார்த்தோம். அது உள்ளே போய் பார்க்கும்போது பழங்கால பொருட்கள்லாம் இருந்தது. உங்களுக்கு அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா பாட்டி? அப்படியா? நான் இது வரைக்கும் எதுவும் கேள்விப்பட்டதில்லையேப்பா. இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. ஏம்மா ரேகா, இதை கேட்டியா? நம்ம ஊர் காட்டு கோயிலுக்கு பின்னாடி குகையில் ஏதோ பழங்கால பொருட்கள்லாம் இருக்காமே. ஆமாம் ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். ஊர் முழுக்க அந்த விஷயமாக தான் பேசிக்கிறாங்க. ஆமாங்க, நானும் கேள்விப்பட்டேன். அங்கே ஏதோ பழங்கால சிலைலாம் இருந்துச்சாமே. இந்த விஷயம் போலீஸ் காதுக்கும் போச்சு. அதனால் ரகு, சிவா, விக்ரம் 3 பேரோட போலீஸும் அந்த குகைக்குள்ளே போய் பார்க்கும்போது ரகு ஆச்சரியமாக ஒன்று சொல்கிறான். டேய், நேற்று இங்கே ஒரு பிள்ளையார் சிலை இருந்தது, ஆனால் இப்போது இது இங்கே இல்லையே அப்படின்னு கேட்க, போலீஸும் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஆமாம் சார், நேற்று இங்கே ஒரு ரெட் கலரில் பிள்ளையார் சிலை ஒன்று இருந்தது, ஆனால் இப்போ அது இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திருட்டு போன பிள்ளையார் சிலையை கண்டுபிடிக்க போலீஸ் ஒரு பிளான் பண்ணுறாரு. போலீஸோட பிளான் படி ஊருக்கு நடுவில் பழைய பொருட்களுக்கு பணம்ன்ற போர்டை வைக்கிறாங்க. அந்த வழியாக வந்த திருடன் அந்த போர்டை பார்த்துட்டு கடந்து போகிறான். போலீஸ், ரகு, விக்ரம் 3 பேரும் காருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது திருடன் அவன் திருடின பிள்ளையார் சிலையை ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டு அங்கே வரான். அந்த குகையில் இருந்த பிள்ளையாரை திருடினது நீதான் எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையாக பேக் என்கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொன்னார் போலீஸ். திருடன் போலீஸை தாக்கிட்டு தப்பிச்சோட முயற்சி பண்ணும்பொழுது ரகுவும் விக்ரமும் திருடனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது போலீஸ் அவரோட கன்னை எடுத்து மிரட்டினதுக்கு அப்புறமா திருடன் கீழே விழுந்து முட்டி போட்டு சரண்டர்